இதுவரை காத்து இம்மட்டுமா வழிநடத்தி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்காகவே இந்த பாடலை நான் பாடுகிறேன், நன்றி செலுத்தி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாளுக்கான தேவ வார்த்தை காப்பவன். ஸோ வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார், எப்படியெல்லாம் வழிநடத்துகிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவதாக யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 1:9. பலங்கொண்டு திடமனதா இது, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாக கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை காப்பவர். நாம் எங்கே சென்றாலும் வந்தாலும் கர்த்தரை நாம் துதித்து விட்டு சென்று வருவது தான் கர்த்தருக்காக நாம் கிறிஸ்துவாக இருக்கிற நாம் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும். ஏனென்றால் நாம் நிறைய விஷயங்கள் டைமில்
அவசரப்பட்டு சில விஷயங்கள்லாம் வந்து செய்கிறோம். ஆனால் அது கர்த்தருக்கு சித்தமாக இருக்குதா, அவர் சித்தமானதா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ அதான் என்ன சொல்கிறோன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும் போது அது கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறதா என்பதை நம்ம யோசித்து ஜெபித்து விட்டு காரியங்களை நாம் செயல்படுத்துகிறோம். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உணர்த்துவார், மகனே இதை செய், மகளே இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு கர்த்தர் உணர்த்துவார். இந்த வழியில் செய், இந்த பக்கம் போகாத, இந்த படிப்பை படி, இது உனக்கு தேவையில்லாதது. ஸோ அப்படி என்று கடவுள் உணர்த்துவார். ஸோ நாம் அவர் வழியில் நம்ம செல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஒரு ஆசீர்வாதப்பட்ட வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் கால் போன போக்கில் மனிதன் சொல்லும் வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை பின்பற்றி வருவதற்கு யோசிப்பதில்லை. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே ஜெபித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். மற்ற நாட்கள் எல்லாம் மற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு மனிதனின் பின் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் என்பதை பார்க்கிறோம், கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷன் என்பதை பார்க்கணும். அப்ளைன் பண்ணிங்க. ஸோ மனுஷன் நாம் எப்பவுமே நம்பக்கூடாது. அவனை செய்யறதெல்லாம் வந்து ஒரு பொருளுக்காக, பணத்துக்காக, ஆசைக்காக மட்டும். ஆனால் கர்த்தர் வந்து நம்ம உள்ளத்தை பார்க்குறார், நம்ம விசுவாசத்தை பார்க்குறார். மகன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவள் என்பதை பார்க்கிறார். அதன்படியே அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் சம்திராக சில விஷயங்கள் வந்து நமக்கு எதிர்பார்த்த சூழ்நிலைகள் அமையும், எதிர்பார்க்காத சூழ்நிலை அமையும். அது சரியானதா தவறானதை நம்ம யோசிக்கிறது ரொம்ப குழப்பத்தை ஏற்படும். அதனால தான் தேவன் வந்து எப்போவுமே ஒரு விஷயம் சொல்வார். ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. மத்தேயு 6:33. ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், நான் முதலாவது தேவனை தேடும்போது நமக்கான வாழ்க்கை சரியானதா என்பதை அவர் தீர்மானித்து அதன் வழியை கொண்டு செல்வார். அதுதான் சொல்கிறேன். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில சமயங்களில் தடுமாற்றம் ஏற்படுது. ஏன் தடுமாற்றம், எப்படி தடுமாற்றம் வருது? வாழ்க்கையில் சில சோர்வுகள், அசதிகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், குழப்பங்கள், பயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நாம் கர்த்தரை பின்பற்றி வராமல் போனது தான். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் அது ஒரு நேரத்தோடு முடித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செயலும் செய்யும் முன்பு கர்த்தரை நாம் ஒரு தடவையாவது ஜெபம் பண்ணிவிட்டு இது செய்யலாமா செய்யலாம் வந்து கர்த்தரை கேட்டு அவர் தீர்மானித்து அவர் சித்தம் பெறுதா மட்டும் நம்ம செய்ய வேண்டும். இதை நாம் நிறைய பேர் செய்யறது கிடையாது. ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். இன்னொரு வசனம் கூட கர்த்தர் சொல்லிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யோசுவா 1:5. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்கிறார். இப்படிப்பட்டவர் நமக்காக எப்போதுமே நமக்காக இருப்பவர், நம்மை காத்து கொண்டிருப்பவர். நாம் அவரை தேடுவதில்லை, நேசிப்பதில்லை. நிறைய தேவைகள் நமக்குள்ளே இருந்தாலும் நம் கர்த்தரை நோக்கி கேட்பதில்லை. அதற்கு பதிலாக மனுஷனை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதை செய்தால் சரியாக இருக்கும் என்று நாம் சொல்லிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நாம் முழு விசுவாசத்தோடு, முழு அன்போடு, நம் முழுவதும் நம்ம உள்ளத்தை கர்த்தரிடம் கொடுத்தால் மட்டுமே நமக்கான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். என்னை பலப்படுத்த செய்வாலும் எல்லாவற்றையும் செய்ய பலனுட்டு இந்த வார்த்தையின்படி நமக்கு ஒரு புது பலனாய் கொடுப்பார், புது பலனை கொடுப்பார், புது ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்மை காக்கிறவர், நம்மை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. வசனம் சொல்லுது இல்லையா? நம்ம என்றுமே காத்து கொண்டிருக்கிறோம். நாம தான் வந்து சில சமயங்களில் வந்து அதை பெருசாக நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. கிறிஸ்துவ மக்களாகிய நாம் அதிகமாக நம்ம கர்த்தரை நேசிப்பது குறைவாக விட்டது. அதான் உண்மை. நான் அடிக்கடி நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு
பெயர் கிறிஸ்தவாகத்தான் இன்று வரையில் சிலர் வாழ்ந்து வருகிறோம். சிலர் என்று சொல்வது பலர் அப்படிதான் சொல்ல வேண்டும். பலர் வாழ்ந்து வருகிறோம். ஏன்னா அதுக்கான நேரம் இல்லை, காலம் இல்லை, ஜெபிக்க துணிந்து இருக்குது. அதிகாலை ஜெபம் இல்லை, இரவு குடும்ப ஜெபம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து வருகிறோம். ஏனென்றால் நேரம் இல்லை. வீட்டுக்கு வந்தால் சமையல் பண்ணுறோம், வேலையை போயிடுறது, ட்ரெஸ் எடுக்கணும், தூக்கம் வருது, டயர்டாக. ஸோ நிறைய விஷயங்கள் அது காலத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தானின் கிரியைகள். ஜெபிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது, கர்த்தரை நாம் நேசிக்கக்கூடாது என்று சாத்தானின் கிரியைகளாக உள்ளது. அதனால் தான் நான் வசதியை கொண்டு வருகிறான், தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருகிறான், அதில் சமாதானமின்மை ஏற்படுகிறது, கணவனுக்குள் பிரச்சனை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் தேவனை நாம் தேடக்கூடாது. தேடினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம், பரலோகத்தில் நித்திய ஜீவன் அடைவோம் என்பதை சாத்தானுக்கு தெரியும். அதனாலே அவன் ஒவ்வொரு குடும்பத்திற்காக குழப்பத்தை ஏற்படுத்தி, பிரச்சனைகளை ஏற்படுத்தி, நேரமே வந்தாலும் ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி அன்றைய நாளை வீணாக்கி விடுவான். எழுது விடுதலை கிடைக்க வேண்டும்னா அதிகாலை ஜெபிக்கணும். அதிகாலை நம்ம தேவனை தேடும் போதோ எந்த சாத்தானையும் நம்மளை அணுகாது. அதிகாலை தேவனை தேடி நம்ம துதித்து பாடி ஜெபம் செய்யும் போதோ நிச்சயமாக பரிசுத்தமாக்கப்படும். அன்று இரவும் நம்ம ஜெபிக்கின்ற வாய்ப்பை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அதில் எந்த சாத்தான்களையும் நமக்கு வேலை செய்யாது, நம்மை அணுகாது. அதுதான் வாதை கூடாரத்தை அணுகாது என்ற வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கும் போதோ துதிக்கும் போதோ எந்த வாதையும் நமக்கு அணுகாது. தேவன் நம்மோடு இருந்து நம்மளை காப்பவராக இருக்கிறார். நம்ம வீட்டை சுற்றி ஒரு அரணாக, கோட்டையாக, மதிலாக நம்ம என்றும் காத்து கொண்டிருக்கிறார். எப்படி காப்பார்? நாம் கர்த்தரையை தேடும்போது மட்டுமே, இயேசு கிறிஸ்துவை தேடும்போது மட்டுமே நமக்கான காப்பாற்றுதல் நமக்கு கிடைக்கும். நாம் தேடவில்லை என்றால் அவர் சும்மா தான் இருப்பார். அவர் கைவிட மாட்டார். மகன் எப்போது என்னோடு வருவான், எப்போது என்னை பற்றி கொள்வான், எப்போது என்னை கூப்பிடுவான் என்பதை கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அவரை தேடுதல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அவருக்காக காத்திருக்கணும். ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் அவருக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது மட்டும்தான் அந்த காரியம் வாய்க்கப்படும். முதலாவதாக நாம் ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும், அது நமக்கு தேவை என்று நம்ம நினைக்க வேண்டாம். முதலாவது நம்ம அவருக்காக காத்திருந்து ஜெபத்தின் மூலம் காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அதில் அவிசுவாசம் என்பது இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது, நடக்கவே இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. நிச்சயமாக நம்ம அவருக்காக காத்திருந்தால், நான் தொடர்ந்து விசுவாசத்தோடு இருந்தால் நிச்சயமாக அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். வசனம் சொல்லுது இல்லையா? ஒன்று நன்மை இல்லை, 2 நன்மைகள் கர்த்தர் கொடுப்பார். எப்படி? நாம் விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபத்தை செய்தால். ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும்? நாம் நன்றி சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம எழுப்பி வருவது கர்த்தர். எத்தனையோ பேர் இரவிலே தூக்கத்திலே மறைத்து விடுவார்கள். நாம் ஒரு நாள் காண செய்கிறார், உலகத்தை பார்க்க செய்கிறார். அதுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கணும். அடுத்தது நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும், மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவால் எடுத்து போகணும்னு சொல்லி ரத்தத்தாலே சுத்திகரியும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஜெபம் செய்யும் போது நன்றி சொல்லி ஜெபிக்கணும், பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நமக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய நாட்டுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஒரு விசுவாசமான ஜெபமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜெபங்களை ஏற்கப்படும். ஏதோ தவறு ஜெபிக்கக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஜெபித்துட்டு போகாது. நம்ம ஜெபங்கள்லாம் ஒரு வல்லமையான ஜெபம், ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தில் கேட்பார். மகன் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறான், எப்படிப்பட்ட விசுவாசத்தை அறிக்கையிடுறான் அப்படி. ஏன் நம்ம தேவைக்காக மட்டும் கேட்டு மறந்துடும். நான் முதல்ல எப்படி வேணா இருந்திருக்கலாம், நிறைய பாவம் பண்ணியிருப்போம். ஒரு தேவை வரும்போது உடனே ஜெபத்தை டைமில் படிச்சுட்டு ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நம்ம கேட்போம். ஆனால் ஏசப்பா அப்படி கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். பணத்தையோ பொருளையோ புகழையோ சொத்தையோ மதிப்பு எதையும் பார்க்கறதில்லை. நாம் உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதன்படியே நமக்கான அற்புதங்களை அவர் செய்கிறார். அதன்படி நமக்கான வழிகாட்டுதலையும் நம்ம ஆசீர்வாதத்தையும் நம்மை காப்பவராக ஏற்றிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவர் வழியில் செல்லாமல், அவர் சித்தப்படி நடக்காமல் நாம் இருப்போமானால் நமக்கு ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையில் நம்ம பரலோகம் செல்ல வேண்டும் இல்லையா? ஒரு ரட்சிப்பில்
நாம் பரலோகம் செல்ல வேண்டும், ஒரு நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்கான ஆயத்தமாக தான் இந்த ஜெபங்களும் இந்த ஊழியங்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். குடும்ப ஜெபம், அதிகால ஜெபம், சிறு சிறு ஊழியங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும் போது தான் நமக்கான ரட்சிப்பை நாம் அடைய முடியும். அப்படி செய்ய நமக்கான பரிசுத்தன் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இருக்கும். எப்படி பரிசுத்த வாழ்க்கையை அடைவது, எப்படி நம்ம பரிசுத்தமாகிறது, நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. பரிசுத்த வாழ்க்கையும் இதுதான். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதும் துதிப்பதும் மற்றொரு கர்த்தரை பற்றி சொல்லுவதும் செயல்படுவதும். வாட்ஸ்அப்பில் கூட நம்ம நிறைய மெசேஜெலாம் போடுவோம் ஸ்டேட்டஸில், அதில் வசனத்தை போடுங்க, அதே நம்ம பார்க்கும் அது ஊழியம் தான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கர்த்தரை பற்றி சொல்லுங்கள், ஒரு வசனத்தை ஷேர் பண்ணுங்கள், அதுவும் கர்த்தரின் ஊழியம் தான். ஒரு பாட்டு பாடுங்க, அது கர்த்தரின் ஊழியம் தான். முடிஞ்சா யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கொடுங்க, எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம். கர்த்தரின் வார்த்தைக்கு நம்ம சொல்லும் போதோ மற்றவர்கள் பார்க்கும் போதோ அதை கேட்கும் போதோ அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் விரும்புவது அதுதான். நம் பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்று கர்த்தரின் விருப்பமாக உள்ளது, வாஞ்சியாக உள்ளது. ஏனென்றால் கர்த்தரின் கிருபை எப்போது நம்மளோடு இருக்கணும் இல்லையா? அவர் பரிசுத்தராக இருக்கார், நாமளும் பரிசுத்தராக இருக்கணும் இல்லையா? நம்ம வாயில் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது, நான் கிறிஸ்தவன், நான் பரிசுத்தவன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கை அடையாளமான வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மை காப்பவராக இருக்கிறார். நம்மளோடு எப்போவுமே நம்ம போகும்போதோ வரும்போதோ எப்போ நம்மளோடு எப்பவுமே இருப்பார். எப்படி இருப்பார் என்றால், நம்ம எங்கு சென்றாலும் வந்து அவரை நாங்கள் ஜெபம் பண்ண விட்டு தான் செல்ல வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் அவர் நம்ம பிரித்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஒரு சிறு ஜெபம் அந்த நேரத்தில் மனதால் ஜெபம் பண்ணாலே கர்த்தரின் ஜெபமாக தான் இருக்கும். நிச்சயம் நம்ம காப்போம். எத்தனை சூழ்நிலைகள், பிரச்சனைகள் உருவாகிறது, அந்த சூழ்நிலை உருவாகுது என்றால் அது எப்படி நம்மளால் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி விடுதலை பெற வேண்டும் என்பதால் கர்த்தருக்கு நாம் மன்றாடும் போது நிச்சயமாக நம்ம இயேசு கிறிஸ்து காப்பாற்றுவார். ஏன்னா இந்த உலகத்தையும் காப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதில் உள்ள நாமளும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருவரே இரட்சகர், காப்பவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகின் ஒளியாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒளியை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே, வேறு தெய்வங்கள் எதுவுமே கிடையாது. உண்மையுள்ளவர், உலகத்தின் ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர், அடையாளத்தை விட்டு சென்றவர். இன்றும் அடையாளங்கள் இஸ்ரேல் நாட்டில் உள்ளது, சென்று அதை பார்க்கலாம். இன்னும் கிறிஸ்து அடையாத மக்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறது யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்து யார், அது எப்படி கொண்டு இஸ்ரேல் நாட்டில் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், பெத்லகேம் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எங்கே இருந்தார், எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பார்க்கலாம். யார் உண்மையான தெய்வம், நம்ம கர்த்தரை நம்ம வந்து நிஜமாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவர் வாழ்ந்த இடம் இருக்குது, அவர் எங்கெல்லாம் சென்ற அந்த இடம் இருக்குது, அவர் சீஷர்களுடைய இடங்கள் இருக்கிறது, இன்னும் அடையாளமாக இருக்கிறது. அதை நம்ம யூடியூப் வழியாக பார்க்கலாம். நேர சென்று காண முடியல என்றாலும் யூடியூப் வழியாக பார்க்கும்போது நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நிறைய சாட்சிகள் நம்ம நிறைய சேனல்ஸில் நிறைய போதகர்கள், எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ மக்கள் சொல்லியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதமுள்ளவர், எப்படி நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிறிஸ்துவ அல்லாத மக்கள் இதை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக வளர்ந்து கொள்வார். உங்களுக்கு ஏதாவது சுக வேணும், பலவீனங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நிச்சயம் நீங்கள் வருவா. ஒரே ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. நிச்சயம் உங்களுக்கான பலனை அவர் கொடுப்பா, உங்களுக்கான பதிலை கொடுப்பா, அற்புதங்களை செய்வார். உங்களை காப்பாற்ற வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இதை யார் பார்த்து கொண்டாலும் சரி, இந்த நிமிடம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையோ, ஒரு கஷ்டங்களோ, ஒரு தொல்லைகளோ, ஒரு பிரச்சனையோ, ஏதாவது காரியம் நடக்கவில்லை என்றோ நீங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரே ஒரு தடவை முழு மனசோட, முழு பலத்தோட, ஒரு உண்மையான ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்வோமானால் இந்த நிமிடத்தில் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்காக செய்வார். இது நிச்சயம். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சியம் உங்கள் ஆலயத்தில் சென்று நீங்கள் சொல்லலாம், எப்படிப்பட்ட அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்வார் என்பது. கிறிஸ்தவர்களில் கிறிஸ்துவ அல்லாத மக்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக இருக்கிறது ரட்சிப்பின் மறு வாழ்க்கை தான். நம்ம ரட்சிப்பில் மறு வாழ்க்கை அடைகிறோம். இது வரைக்கும் நம்ம இருந்த பாவ வாழ்க்கை.
இனி நம்ம கர்த்தருக்குள் இருக்கும்போது ஒரு ரட்சிப்பின் மறு வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அந்த ரட்சிப்பு மறு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னென்று கர்த்தரின் கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பு நம்மளோடு எப்பவுமே ஏற்று செய்வார். இது உண்மை. இது உணர்வோடு நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய அற்புதங்கள் நமக்காக இயேசு செய்வார். ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கும் உணரும் போது எந்த இடத்துல சென்றாலுமே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்குறாரு. ஒரு ஆசீர்வாதமான செயல்களை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குறாரு. அது நம்ம வந்து பணத்தை அளவு போலால் இதெல்லாம் நிவர்த்தி ஆகாது. இயேசு கிறிஸ்து மகிமை அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான். அது மகிமையான காரியங்கள் மிகப்பெரியது. எத்தனையோ சிச்சுவேஷன்கள்லாம் இயேசு நம்ம உதவியாக இருந்திருக்காரு. நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இவ்வளோ இருக்குது சொல்லக்கூடியது, டைம் பார்த்தாது. அதற்காக இப்போ நான் சொல்கிற இந்த சாட்சிகள்லாம் வந்து எல்லாமே கிறிஸ்துவின் மகிமையால் தான். இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நடந்து வருது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் ஜெபம் பண்ணி விசுவாசமாக ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, நேசிக்கும் போதோ இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் கேட்பதற்கு மேலான காரியத்தை இரட்டிப்பான நன்மையால் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஒரு பலனை கொடுப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம நம்பினா நிச்சயம் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுவார். ஏன்னா காப்பவர், உலகத்தை காப்பவர், ரட்சிப்பவர். நம்ம வாழ்க்கையை காக்க மாட்டாரா? நிச்சயமாக காப்பாற்றுவார். நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளையும் எதிர்கால சந்தையும் நம்ம காப்பாற்றுவோம். நீங்கள் அவரை நம்பும் போதோ விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்வார். இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். சோதரன் கர்த்தாவே, இந்த நாளில் கூட அந்த செய்தியை கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாளின் மகிமையாலே நீங்கள் நிறைவாய் கொடுத்த நல்ல நேரத்திற்காக கர்த்தாவே சோதரன் கர்த்தாவே. உங்களுடைய செய்தியை கேட்டு கர்த்தாவே எத்தனையோ பேர்கள் ஆத்மா ரட்சிப்பு அடைமடியாக கர்த்தாவே நீரே காக்கின்ற தேவனாக இருந்து இந்த வாழ்க்கையில ஒரு காப்பவர், ஒரு காப்பின் ஒரு வல்லவரான கிருபையால் நிரம்பிதான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாம மகிமைக்கென்று கர்த்தாவே இந்த வாழ்க்கையிலே நீரே எங்களை காக்கின்ற கடவுளா என்று எழுத்து கர்த்தாவே. நீர் எங்கள் போக்கிலும் மரத்தின துணையா என்று கர்த்தாவே எங்களை எப்போதும் ஒரு ரட்சிப்பின் கீழ் காப்பவரா என்று எழுத்து கர்த்தாவே. நீரே எங்கள் தொடர்ந்து எழுத்து கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி கர்த்தாவே. அவர்கள் ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலை கொடுக்கும்படியா நீரே அந்த குடும்பத்தை காப்பவராக இருந்து கர்த்தாவே. ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து கர்த்தாவே. ஒரு ரட்சிப்பின் ஆத்மாக்களை காப்பவராக இருந்து கர்த்தாவே. நீரே காலத்தை வைக்க பண்ணுகிறார். நாம மகிழ்விக்கின்ற போது கர்த்தாவே நீர் செய்து அற்புதம் அடையாளம் நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழும்படி ஒரு கிறிஸ்து அடையாளமாக வாழும்படி நீரே கிருபையாக இருந்து கர்த்தாவே. நாம் மகிழ்விக்கின்ற பொருள் கர்த்தாவே. இன்னும் மென்மேலும் ஊழியத்தை நீரே பலப்படுத்தணும். நீரே பரிபூர்ணமாய் கிருபையினாலே வழிநடத்து கர்த்தாவே. எங்கள் போக்கில் மறுத்த நீரே துணையாக இருந்து காத்தரா என்று வழிநடத்து கர்த்தாவே. நாம் மகிழ்விக்கின்ற ஒப்புக்கொடுத்தார். நீரே எங்கள் தொடர்ந்து ஊழியத்தை நீரே பரிசுத்த ஆசீர்வாதத்தால் வழிநடத்திட்டே ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏதோ செய்திகள் கூட கர்த்தாவே ஒவ்வொருவரும் அதை அடையும் போது, கேட்கும் போது, பார்க்கும் போது கர்த்தாவே நாம மகிழ்விக்கின்ற கர்த்தாவே. அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்து எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிற கர்த்தாவே. நீரே தொடர்ந்து எடுத்த ஒரு திருப்பின் கரம் தாங்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. நீரே தொடர்ந்து ஆசீர்வதி கர்த்தாவே. நீயும் கேட்ட பொழுது எல்லாவற்றையும் நீ கொடுக்கின்ற தேவனா இருக்கே கர்த்தாவே. ஒன்றல்ல, நாங்கள் ஒன்று கேட்டால் நீர் 2, 3 பலங்காக நீங்கள் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதா நன்றி கர்த்தாவே. சோதரன் கர்த்தாவே. இதோ நான் ரெட்டிப்பு நன்மை செய்வது இன்றைக்கே செய்வேன் வாக்கத்தின்படி கர்த்தாவே. நீரே எங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்தவர்களாக இருக்கிறது. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதி கர்த்தாவே. நீரே துதியும் கனமும் மகிமையாக என்னோடு கர்த்தாவே. இதோ இந்த ஜபத்தை நீ கேட்டு நீர் எங்கள் ஆசீர்வாதத்தினால் ஒரு காப்பத்தினால் நீரே எங்கள் தொடர்ந்து எடுத்துக்கூடியாக இருக்கும் கர்த்தாவே. கிருபையும் பலமா இருக்கட்டும் கர்த்தாவே. நீரே ஆசீர்வாதம் தொடர்ந்து எடுத்து நீரே காக்கின்ற தேவனா இருந்து கர்த்தாவே. நீரே காரியங்களை வாழ்க்கை செய்வீராக வழிநடத்துக்கு பலப்படுத்த மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.